51 டிங்களா? வேற ஏங்களா? வேற புரியுங்க. ஸோ த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரேர் எர்த் ஆக்சைட்ஸ் இன்க்ளூட் 17 லாந்த்தனைட்ஸ், 15 லாந்த்தனைட்ஸ் இருக்கு, ஈட்ரியம் அண்ட் ஸ்கேண்டியம் இருக்கு இல்லைங்களா? மொத்தம் 15 லாந்த்தனைட்ஸ் தான், 17 லாந்த்தனைட்ஸ் கிடையாது. அண்ட் மோனோசைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாட் போகிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தோரியம் அண்ட் யுரேனியம் தான் போகும். பட் இட் இஸ் ஆல்சோ ரேர் எர்த் ஆஃப் பாஸ்பேட் சரிங்களா? ரேர் எர்த் பாஸ்பேட்டு கூடவே இருக்குது தோரியம் யுரேனியமும் வந்துடும். மோனோசைட் சாண்ட்ஸ் ஆஃப் கேரளா. இப்போ இன்கரெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 15 லாந்த்தனைட்ஸ், அது 17 லாந்த்தனைட்ஸ் கிடையாது. only one is incorrect, only one is incorrect. 52 சுபனஸ்ரீங்களாங்க. வேற பத்மா. வேற அனா பிரான்ச் அப்படின்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் தி ரிவரில் வந்து ஒரு ட்ரிபியூட்டரி பிரிஞ்சு கடைசியாக கடலை சேர்க்கும் போது வந்து ஒன்று சேர்ந்துடும். அதான் ஆனா பிரான்ச் அப்படிங்கிறது. சம்திங் தட் கோஸ் அவே அண்ட் கம்ஸ் பேக். பிரிஞ்சு அதான் இனிஷியல் ஸ்டேஜஸில் பிரிஞ்சுட்டு மறுபடியும் இட் வில் ஜாயின். அதுதான் வந்து ஆனா பிரான்ச் அப்படின்றது. இந்த ஆனா பிரான்ச்ன்றது வந்து மஜூலி ஐலாண்ட் இருக்கு இல்லைங்களா? ஒன் ஆஃப் தி ரிவரின் ஐலாண்ட்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் ஐலாண்ட். அது வந்து பிரம்மபுத்திராவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஐலாண்டு. பிரம்மபுத்திரா அண்ட் இந்த கெக்கூரியா ஜூட்டி அப்படின்ற அதோட அனா பிரான்ச். கெக்கூரியா ஜூட்டி அப்படின்னு அதோட அனா பிரான்ச் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து மஜூலி ஐலாண்ட்ஸ். அனா பிரான்ச் ஆஃப் பிரம்மபுத்திரா இஸ் கெக்கூரி ஜூட்டி, கெர்கூத்தியா ஜூட்டி. 53 neither one nor two is correctங்களா? சிங்களா? both statements are correct, both statements are correct. சால்ஸ்டிஸில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இருக்க எல்லா ஏரியாஸ்க்குமே வந்து 12+ hours லாங்கஸ்ட் டே. அங்கே இன்க்ளைனாக இருக்குது ஆர்டிக் மேலே சன் இருக்கிறதுனால அண்டார்டிக் சர்க்கிளுக்கு 24 hours ஆஃப் நோ டே லைட், கம்ப்ளீட்டாக வந்து நைட் டைம் தான். அண்டார்டிகாவுக்கு அதாவது அண்டார்டிகா சவுத் போலுக்கு வந்து 6 months ஃபுல்லாக வந்து நைட் டைம்ஸ் தான். ஆக்சியல் டில்ட்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். 54 டே லைட் சேவிங். வேற B 2 and 3, B 2 and 3. ஒர்க்கிங் ஹார்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ். 7 hours 7 hours, 8 hours 8 hours தான். ஏன்னா டைம் எனர்ஜி அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன், எனர்ஜி கன்சர்வேஷனுக்காக வந்து ஒரு 1 மணி நேரம் முன்னாடி தள்ளி வைப்பான். The Earth's axis had not been inclined. சரிங்களா? வேற பியா டிங்களா? தெரியலங்க எனக்கு. நாட் இன்க்ளைன்னா 23 இல்லாமல் இருக்கும். இந்த இன்க்ளினேஷன் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ எஸ், டேஸ் அண்ட் நைட்ஸ் வுட் நாட் ஹவ் அக்கர்ட் அப்படின்றது வந்து கரெக்டுங்களா? தப்பான ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா? அது ரொட்டேஷன் ஸ்டாப் ஆனால் தான் டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்து நடக்காமல் இருக்கும், சைக்கிள் நடக்காமல் வந்துருக்கும். ஸோ 2 வராது, பி அண்ட் டி அவுட்டு.
சீசன்ஸ் would not have occurred அப்படின்றது வந்து ஆப்வியஸாக ரெவல்யூஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அதுக்கும் ஆக்சியல் டில்ட்டுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. சீசன்ஸே நடக்காமல் போவாங்கன்னா வந்து கிடையாது. ஸோ எஸ் 3 அப்போ ஆப்வியஸாக வரும். 1A and C. போல்ஸ் would not have continuous day. ஆப்வியஸாக அதுவும் வந்து இருக்கும். கண்டினியூஸ் டே கண்டினியூஸ் நைட் வந்து இருக்காது போல்ஸில், பிகாஸ் இட் இஸ் நாட் இன்க்ளைன்ட் அப்படின்றதுனால. ஒன்று தான் வந்து இஷ்யூ. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் என்ன இஷ்யூ அப்படின்னா, ஒன்று வந்து ஈக்குவேட்டருக்கு சன் வந்து திருப்பி ஈக்குவேட்டருக்கு பர்பண்டிகுலராக வந்துருக்கும். ஈக்குவேட்டருக்கு பர்பண்டிகுலராக வந்து இருக்கும். ஸோ மைனர் டிஃபரன்சஸ் இன் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். டெம்பரேச்சர் நாட் பி யூனிஃபார்ம் எவ்ரிவேர். மைனர் டிஃபரன்சஸ் இன் டெம்பரேச்சர் வந்து இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேட்டருக்கு பர்பண்டிகுலராக வந்து இருக்காது. இப்போ நம்ம டில்ட் இருக்கிறதுனால வந்து ஈக்குவேட்டர் இந்த ஒரு சைடில் வந்து இருக்கும். நார்த் போல் சவுத் போல் வந்து சம்மரில் அப்படின்றது இருக்க போகணும். பட் ஆனால் இந்த டில்ட் இல்லை அப்படின்னா இட் வில் பி வெரி பர்பண்டிகுலர் டு தி ஈக்குவேட்டர். அதாவது ஈக்குவேட்டர்லேயே பாதி மட்டும் தான் தெரியும், ஈக்குவேட்டரில் மட்டுமே ஃபிக்ஸேட் பண்ண மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் வில் கெட் மோர் டெம்பரேச்சர் ராதர் தென் தி அதர். ஈக்குவேட்டர் வந்து வெளியே போக அதான் டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லைங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்ப்ளீட்டாக யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம்னா வந்து எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும் அப்படின்றது இல்லையா. யூனிஃபார்மாக இருக்காது இல்லை, டிஃப்ரென்சஸ் தானே இருக்கும். மைனர் டிஃப்ரென்ஸுமே டிஃப்ரென்ஸ் தானே. முன்னாடி இருந்ததை விட யூனிஃபார்மிட்டி இருக்கும், அவ்வளோ எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்காது. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும், 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். நம்மளால எடுத்துகிட்டு வர முடியாது. புரியல? Seasons would not have occurred. அதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வாங்க மாட்டோம். அது டில்ட் இல்லை அப்படின்னா எல்லாரும் வாங்க தான் போகிறாங்க சேம் அமௌண்ட்டு. ஸோ டெம்பரேச்சர் யூனிஃபார்மிட்டி இல்லைனாலும் சீசன்ஸ் வந்து அக்கர் ஆகும். 3 and 4 only. போலாங்களா? 56. Desert insects are active during the night time. Desert insects are active during the night time. சரிங்களா? Soil health card. டிங்களா 1, 2 and 4. 1, 2 and 4. pH, electrical conductivity, boron, NPK, carbon, zinc, manganese, இந்த மாதிரி ஒரு 12 நியூட்ரியன்ஸ் சேர்ந்த ஒரு ரிப்போர்ட் கார்டு தான் வந்து சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ்னால வந்து தரப்படுது. 3 years ஒன்று வந்து சாயில் ஹெல்த் சாயில் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? த குவாலிட்டி அந்த அயான் டிஸ்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன், குவாலிட்டி ஆஃப் தி சாயில். ஓ எஸ், போலாங்களா? D 1, 2 and 4. D 1, 2 and 4. இல்லை அதுதான் அது குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பேராமீட்டர் நினைக்கிறேன். நாட் ஸோ சார் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது. ஜஸ்ட் செக் அண்ட் டெல் வருது இதில் இந்த 12 பேராமீட்டர்ஸில் வந்து இருக்குது. எஸ், டிடிஎஸ்ன்றது வந்து சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு வாட்டர். டிடிஎஸ்ன்றது ஸோ அது வராது. எலக்ட்ரிக் கனெக்டிவிட்டி அந்த 12 இருக்குது. அது என்னன்னு மட்டும் ஜஸ்ட் தெரியும். கிராவிடேஷனல் வேவ்ஸ் 58 கிராவிடேஷனல் வேவ்ஸ். பீங்களா வேற gravitational waves, they are not similar to electromagnetic waves. Electromagnetic radiation or waves அப்படின்றது வந்து சார்ஜஸ், எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் மூவ் ஆகிறதுனால வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் மாஸ் மூவ் ஆகிறதுனால மாஸால் கிரியேட் பண்ணப்படுறது தான் வந்து கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்றது. அந்த ரிப்பிள்ஸ் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் கிரியேட் ஆகக்கூடிய ரிப்பிள்ஸ் அதுதான் கிராவிடேஷனல் வேவ்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். மாஸ் பென்ஸ் லைட் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை இழுக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாரு. ஸோ only 2 is correct. They are not similar to electromagnetic waves and gravitational waves are not similar. Only 2 is correct.
59 most scatteredங்களா least scatteredங்களா வேற why is the sun red in color, why is the sky red in color during sunset and sunrise? most scatteredங்களா வேற least scattered நார்மல் டைம்ஸில் ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா நார்மல் டைம்ஸில் மோஸ்ட்டாக ஸ்கேட்டர் ஆகிறது வந்து ப்ளூ. ஸ்கேட்டரிங்னா தெரிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். லைட் வந்து நம்மளோட லைக் அட்மாஸ்பியரில் வந்து வி ஹேவ் ஆல் தீஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த ஏரோசால்ஸ்லாம் வந்து இருக்குது. ஏன் கேஸ் பார்ட்டிகல்ஸ் கேஸ் மாலிகூல்ஸில் மட்டுமே வந்து லைட் ஸ்கேட்டர் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து லைட் சின்னது, ஃபோட்டான்ஸ் வந்து சின்னது. லைட் வந்து படும்போது த மோஸ்ட் ஸ்கேட்டர்ட் அப்படின்றது வந்து ப்ளூ கலர் லைட் தான். ப்ளூ கலர் லைட் தான் வந்து அதிகமாக வந்து தூக்கி போடப்படுது. இந்த தூக்கி போடுற கலர் தான் வந்து ஸ்கேட்டர் ஆகிற கலர் தான் வந்து நம்ம ஐஸுக்கு ஸ்கை ப்ளூவாக வந்து தெரியுது. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாக மார்னிங்ஸில் இல்லை ஆஃப்டர்நூன்ஸில் வந்து நடக்கக்கூடிய விஷயம். சன் ரைஸ் அண்ட் சன் செட் அப்போ சன்னோட பொசிஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா சன் வந்து சன்ஸோட லைட் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் தி அட்மாஸ்பியர் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால இட் வில் இன்ட்ராக்ட் வித் அ லாட் ஆஃப் காம்பனன்ட்ஸ். வர வழியில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நிறைய காம்பனன்ட்ஸ் கூட வந்து இட் வில் இன்ட்ராக்ட். ஸோ லெட் அஸ் சே ஒரு ஆஃப்டர்நூன் படி வந்து சன் இங்கே இருக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்க ஒரு சில பார்ட்டிகல்ஸ் கூட வந்து சன்னோட லைட் இன்ட்ராக்ட் பண்ணி ப்ளூ லைட்டை ஸ்கேட்டர் பண்ணி நம்மளோட கண்ணுக்கு வந்து ப்ளூ கலராக வந்து ஸ்கையை தெரிய வைக்கும். இதுவே வந்து ஈவினிங்ஸ் அண்ட் சன் ரைசஸ் அப்போ சேம் கான்செப்ட் சேம் ஸ்கேட்டரிங் தான் வேற வேற இடத்துல வந்து நடக்கும். சன் வந்து லெட் அஸ் சே ஒரு மாதிரி ஹொரைசானுக்கு கீழே இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ ரொம்ப தூரம் போயிட்டு வந்து அட்மாஸ்பியரை ரீச் பண்ணணும். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி சன்னோட லைட் வந்து அட்மாஸ்பியர் ரீச் பண்ணும். அதனால நிறைய காம்பனன்ட்ஸ் கூட மேலே அப்பர் லெவல்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்லேயே வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் கூட இட் வில் இன்ட்ராக்ட் அண்ட் ஸ்கேட்டர் ப்ளூ லைட். அது ப்ளூ லைட் ஸ்கேட்டர் பண்றதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. மறுபடியும் அங்கேயும் ப்ளூ லைட் தான் ஸ்கேட்டர் பண்ணுது. என் கண்ணுக்கு தெரியாது, ஆனா பிகாஸ் ரொம்ப அப்பர் லெவல்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்ல ஸ்கேட்டரிங் நடக்குது அப்படின்றதுக்காண்டி. புரியுதுங்களா? ஸோ லீஸ்ட் ஸ்கேட்டர்ட் ஆன யோர் ரெட்ஸ், யோர் yellows அண்ட் ஆரஞ்சஸ் நம்ம கண்ணுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும் சன்ரைஸ் அண்ட் சன்செட்ல. பிகாஸ் நிறைய காம்பனன்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்றதுனால சன்ஸ் லைட் கம்மியான காம்பனன்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணது அப்போனா ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகி தெரிய போகுது. இல்லை அப்படின்னா வந்து yellow, reds or oranges வந்து தெரியும். So reddish orange light is due to the least scattered by the atmosphere. Least scattered by the atmosphere. Volcanic eruption does not occur in which of the following? Baltic Sea இல்லைங்களா? Baltic Sea. டெக்டானிக் ஆக்டிவிட்டி அந்த டெக்டானிக் பிளேட் பவுண்டரிஸ் கிட்ட வந்து இல்லை. ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்பியன், பிளாக் சி, மற்ற சீஸ்மே வந்து டெக்டானிக் பிளேட் பவுண்டரிஸ் கிட்ட வந்து இல்லை தான். பட் இருந்தாலுமே முன்னாடி காலகட்டத்தில் டாக்கிங் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அங்கே வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டி இருந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பால்டிக் சீல வந்து இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. அதனால பால்டிக் சீல வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்காது அப்படின்னு வந்து ஷார்ட்டாக சொல்கிறாங்க. போலாங்களா? கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன். ரேர் கேஸ்ல கிரேட் ஆகுங்களா? பாரு, கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் வந்து இந்த பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜோன். அது வந்து பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் தான் ஜாஸ்தி இல்லைங்களா? போத் 1 and 2 are incorrect, neither 1 nor 2. போத் 1 and 2 are incorrect, neither 1 nor 2. வேன் ஆலன் ரேடியேஷன் பேண்ட்லாம் மேலே இருக்கிறது. கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் வந்து இந்த பொட்டேட்டோ சைஸ் மேங்கனீஸ் நாடியூல்ஸ். நம்மளோட டீப் ஓஷன் மிஷன் வந்து ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்குது இல்லைங்களா? பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் அப்படின்ட்டு மேங்கனீஸ் ரிச், சம்திங் தட் இஸ் மேங்கனீஸ் ரிச், சம்திங் தட் இஃப் வி ஹார்னஸ் ஆல் ஆர் எனர்ஜி கன்சர்வேஷன் நீட்ஸ் அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன் நீட்ஸ் வில் பி டன் வித் அப்படின்றது தான் பாலிமெட்டாலிக் நாடுவல்ஸ். அது வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து சண்டை போட்டுருக்காங்க. அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோன் தான் கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன், சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில், இந்த வெஸ்ட் ஆஃப் யுஎஸ்ஏ,
வெஸ்ட் ஆஃப் யூஎஸ் கிட்ட வந்து இருக்கும், நார்தன் அமெரிக்கா. ஆமாம். அந்த அதாவது அங்கே படிக்கிறது கிடையாது, நம்ம இந்தியன் ஓஷனில் படிக்கிறது. நம்ம இந்தியன் ஓஷனில் பாலிமெட்டாலிக் நாடுல்ஸும் படிக்கிறது. (63 countries with more than one time zone). 1, 2 and 3 ரஷ்யா, கனடா, USA. லார்ஜஸ்ட் டைம் ஜோன், அதிக நம்பர் ஆஃப் டைம் ஜோன் வச்சிருக்கிறது வந்து இட் இஸ் ஃப்ரான்ஸ். சின்னதாக இருந்தாலுமே ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ் ஜாஸ்தி, அதனால் அதிகமான டைம் வச்சுக்கிறது ஃப்ரான்ஸ். 63 critically endangered species. டிங்களா 2 and 3ங்களா? only 1. வேற நம்தப்பா, ஃப்ளையிங் ஸ்குரில், காரியால் ரெண்டுமே வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுங்க. பிக்மி ஹாகும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் தான். பட் ஆனால் ரீசெண்டாக ஐ திங்க் தே ஹவ் சேஞ்ச்ட் இட் டு என்டேஞ்சர்ட். ஐயூசிஎன் வெப்சைட்டில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கொடுத்துருக்கு, விக்கிபீடியாவில் வந்து என்டேஞ்சர்ட் இருக்குது. ஐயூசிஎன் வெப்சைட் படியே போனோம் அப்படின்னா, ஆனால் ஐயூசிஎன் வெப்சைட் படி போகிற என்ன பிரச்சனை அப்படின்னா, லாஸ்ட் அசஸ்மெண்ட் வந்து 2016 தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பட் எஸ், ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்னால ஐயூசிஎன் படியே வந்து போவோம். ஆல் 3 ஆர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். பிக்மி ஹாக் வந்து the smallest wild pig, smallest and the rarest of wild pigs, and the one of the few mammals that build its own staying places, its own houses. எந்த அளவுக்கு என்டேஞ்சர் அப்படின்னா, இது மேலே வந்து இந்த டிக்ஸ் சொல்லுவாங்க, உனின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இது ஒரு உனி இருக்கும், அதுவே வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் தான் வந்துருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. அந்த டிக்கு உயிர் வாழலாம் அப்படின்னா அதுக்கு வந்து பிக்மி வந்து உயிர் வாழணும், பிக்மி ஹாக் வந்து உயிர் வாழணும். 64 retrograde motion. C1 and 2. 65 ஏங்களா? வேற சிங்களா? வேற டியா? வெஸ்ட் டு ஈஸ்ட் கிடையாதுங்களா? ஆக்சுவலி எஸ், ஏ ஆப்வியஸாக தப்புன்னு தெரியும், பி டவுட்டாக இருக்கும், சி வந்து வருமா வராதான்ற ஒரு குழப்பத்தில் வந்து இருக்கும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் அட்மாஸ்பியர்ஸில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ஆப்வியஸாக ட்ரோபோஸ்பியரில் இருக்காது, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், டைரக்ஷன் இஸ் கரெக்ட் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். சொமாலி அந்த ஈஸ்டர்லி ஜெட் நீங்கள் கணக்கு எடுத்துக்கல அப்படின்னா இது வரது எல்லாருமே வந்து வெஸ்டர்லி ஜெட் தான். போலார் ஜெட் எடுத்துக்கோங்க, இல்லை சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் எடுத்துக்கோங்க, வெஸ்டர்லியிலேருந்து ஈஸ்ட் நோக்கி தான் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஓகேவா? லோக்கல் ஜெட்ஸ் பற்றி பேசலாம். நான் பிளானட்டரி ஜெட்ஸ் எப்பவுமே இருக்கக்கூடிய ஜெட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் பண்ணுறது தான் வந்து ஜெட்ஸ். இங்கே சி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டர்லேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பேசணும் இல்லைங்களா? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட அரைவலுக்கு தே ஆர் எய்டட் பை சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் படிக்கும்போது வந்து 4 பாயிண்ட் வந்து ஈஸியாக படிப்பீங்க. தே ஆர் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் தட் ஒரிஜினேட் இன் தி மெடிட்டரேனியன் ரீஜன். இன்னொரு விஷயம் வந்து தே கிவ் போஸ்ட் சம்மர், அதாவது வின்டர் ரெயின்ஃபால் டு டெல்லி, நார்தர்ன் இந்தியா அப்படின்றது. இன்னொன்று தி எய்ட் ரபி கிராப்ஸ், தே ஆர் எய்டட் பை சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் அப்படின்ட்டு. ஸோ நார்த் வெஸ்ட் இந்தியாவுக்கு வந்து ரெயின் வருது அப்படின்னா சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் இருக்கிறதுனால வந்து ரெயின் வருது. ஸோ இந்த மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து தப்பு. அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர்லையும் வரும். டிபெண்டிங் ஆன் இது வந்து மாறிடும். பட் ஆனால் ஜென்ரலாக ஆமாம், ஜென்ரலாக வந்து இப்போ ஜென்ரலாக நம்ம பேசுறதுனால வந்து இந்த பெரிசாக இருக்கக்கூடிய 2 ஜெட் ஸ்ட்ரீம்ஸாக எடுத்து பேச முடியும். அதனால் அப்பர் அட்மாஸ்பியர்னும் போது வந்து நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர் அந்த ரீஜனில் பேசுறது தான் பெஸ்ட்டு. இன்ஃபேக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து பறக்கிறதே ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் பறக்கும். நம்ம ஜெட் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க வந்ததே வந்து இட் வாஸ் டியூ டு ஆல் தீஸ் ஃப்ளைட்ஸ்னால தான். ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் வந்து வரும். எஸ், ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சாரி, ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட், நாட் ட்ரூ. 66 national parks
பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் ஒன்லி 1 and 2ங்களா? வேறு IUCN status படி category 2 national parks. Biosphere reserves, yes, they are much bigger than national parks and wildlife sanctuaries. Wildlife sanctuaries பார்த்தீங்கன்னா IUCNல வந்து category 4ல வந்து வரும். Conservation and community reserves வந்து category 5ல வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது பேரே கன்சர்வேஷனும் கம்யூனிட்டியும் எங்கே டிஃபர் ஆகும்னா ஹேபிட்டடா அன்இன்ஹேபிட்டடா அப்படின்ட்டு. ஸோ கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் ஆர் அன்இன்ஹேபிட்டட் அண்ட் தே ஆர் தி கவர்மெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. ஸோ all 3 statements are correct. All 3 statements are correct. '67 newsprint requirement is supplied by coniferous forest. Coniferous forest because coniferous forest பார்த்தீங்க அப்படின்னா பல்ப் ஈல்டு ஜாஸ்தி இருக்கும், ஃபைபர் லென்த் ஜாஸ்தி இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு அனுபவப்படுவாங்க. செட்டில் அன்இன்ஹாபிட்டட்னா செட்டில் தான் இல்லைங்களா? எஸ், லாங் ஃபைபர் லென்த், ஹை பல்ப் ஈல்டு, அது 2 ரீசன் ஒய் coniferous is used for newsprint. newsprint போது வந்து ரெகுலர் பேப்பர் கிடையாது, பிரிண்டட் பேப்பர்ஸ் வருது இல்லைங்களா, அதுக்கானது. அதிகமாக வேகமாக டைப் பண்ணுறது கூட லாங் ஃபைபர் லென்த்தோட குவாலிட்டி என்னென்னா நீங்கள் வந்து வேகமாக டைப் பண்ணுறதுமே வந்து ஈஸியாக பேப்பர் கிளியாமல் வந்து வரும். அதனால தான் coniferous யூஸ் பண்ணுவாங்க. யோகியா கார்ட்டா பிரின்சிபிள்ஸ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டிங்க 2006 எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டு. இந்தோனேஷியா யோகியா கார்ட்டா அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சேர்ந்து யோகியா கார்ட்டா ஒரு ஆக்சுவலி இட்ஸ் டாக்குமெண்ட், இட்ஸ் புக் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்ட் ஜெண்டர் ஐடென்டிட்டி பற்றி. ஸோ அது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம இந்த கேசஸ்லாம் போயிட்டு இருந்தது இல்லைங்களா, LGBTQs, அந்த மேரேஜ், சேம் செக்ஸ் மேரேஜஸ், அப்போ வந்து இட் கேம் இன் நியூஸ். யோகியா கார்ட்டா பிரின்சிபிள்ஸ், செக்ஷுவல் ஓரியன்டேஷன். 69 temperate eastern margin type of climate. டெம்பரேட் மான்சூனல் டைப் ஆஃப் கிளைமேட்டும் வந்து சொல்லுவாங்க. பேசிக்காக 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சு வச்சுருப்பாங்க. கல்ஃப், சைனா அண்ட் நேட்டல் அப்படின்ட்டு. சைனா தான் வந்து மேஜராக பேசக்கூடிய ஒரு விஷயம். அடிக்கடி வந்து மான்சூனல் ரெயின்ஃபால்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இன்டீரியர் ஆஃப் தி காண்டினென்ட், இன்டீரியர் ஆஃப் சைனா வந்து எஸ்பெஷலி டிபெட் ஹீட் ஆகும் இந்த டைம் பீரியட்ஸில். டிபெட் ஹீட் ஆகிறதுனால வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன்ஸ், நமக்கு எப்படி சவுத் வெஸ்ட் மான்சூன்ஸ் வருதோ சைனாக்கு சவுத் சைனா சி, ஈஸ்ட் சைனா சி, அந்த மாதிரி இடத்துல எங்கே டிபெட் இருக்கா, லெட்டஸ் அசியூம் இங்கே ஜியாகிரபிக்கலி தப்பாக தான் இருக்குது. டிபெட் ஹீட் ஆகிறதுனால சவுத் ஈஸ்ட் சைட்ஸ்லேருந்து வந்து விண்ட்ஸ் வில் கம் ஹியர். அப்போது சைனா வில் ரிசீவ் ரெயின்ஸ் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட். அதான் சவுத் ஈஸ்ட் மான்சூன்ஸ் நம்ம பேசுகிறோம். நம்ம புரியுதுங்களா, சவுத் ஈஸ்ட் மான்சூன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃப் டைப் பண்ணும்போது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் இந்த மிடில் ஈஸ்ட்டில் கிடையாது. கல்ஃப் டைப் பண்ணும்போது வந்து கல்ஃப் ஆஃப் மெய்கோ, USA, நார்த்தன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கிளைமேட். சரிங்களா? ஸோ டைப் ஆஃப் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அ டிஸ்டிங் ட்ரை பீரியட். எஸ், இங்கே தான் வந்து ஆப்ரிஹென்ஷன் தார். நோ டிஸ்டிங் ட்ரை பீரியட். மழை அதிகமாக வராது தான், மான்சூன்ஸ் எடுத்துகிட்டு வர மழை அதிகமாக வராது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வார்ம் கரண்ட் எடுத்துகிட்டு வரக்கூடிய மழை வந்து அது அதிகமாக தாண்டி இருக்கும், மழை இருக்கும். டிஸ்டிங் ட்ரை பீரியட் விடுற அளவுக்குலாம் வந்து மழை இல்லாமல் இருக்காது. ஸோ கல்ஃப் டைப் ஆஃப் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நோ டிஸ்டிங் ட்ரை பீரியட். கொடுத்துருக்காங்க, நோ டிஸ்டிங் ட்ரை பீரியட். மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து தே ஆர் ஜஸ்ட் கரெக்ட் தான். வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் சம்மர், கூல் அண்ட் ட்ரை வின்டர் ஃபார் சைனா டைப். நேட்டல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேட்டல் டைப்பில் வந்து இந்த காண்டினென்ட் வந்து ரொம்ப கர்வ்டாக வந்துருக்கும். நேட்டல் எங்கே இருக்குது? நேட்டல் டிரான்ஸ்வால், நேட்டல் இண்டியன் அசோசியேஷன்லாம் அமைச்சிருப்பார் இல்லைங்களா காந்தி. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அமைச்சிருப்பார் இல்லைங்களா நேட்டல் இண்டியன் காங்கிரஸ்.
சவுத் ஆஃப்ரிக்கா ரீஜனில் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஒழுங்காக வந்து மான்சூன் செட்டாக இருக்காது. டெம்பரேச்சருமே வந்து ரொம்ப ஈக்குவேட்டர் பக்கத்துலேயும் இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி டெம்பரேட் ரீஜன்ஸில் இருக்கிறதுனால வந்து டெம்பரேச்சர் ரேஞ்சுமே வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துருக்காங்க, நோ டிஸ்டிங்க்ட் ட்ரை பீரியட்ஸ் வந்து இருக்கும். மழை வரது மான்சூனல் மழை வரது கம்மி தான், பட் ஆனால் அங்கே போகக்கூடிய வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ்னால வந்து ரெயின் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ 2 and 3 2 and 3 only. Statements 2 and 3 only. $70 only 1:2 வேற both 1 and 2 both 1 and 2 is 2 இல்லை க்ரோப்போலனுமே வந்து ஹெயில் மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. அதுவுமே வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் வந்து அது என்ன டைப் ஆஃப் ரெயின்ஃபால்ன்றதை தாண்டி எங்கே கண்டென்ஸ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து மாறப்போகுது. கன்வென்ஷனலாக ஃப்ராண்டலாக ஓரோகிராஃபிக்கான்றதை தாண்டி ஓரோகிராஃபியில் பேச முடியாது, பிகாஸ் ஓரோகிராஃபியில் வந்து மழை தான் வந்து தண்ணி தான் வந்து வரப்போகுது. நீங்கள் கன்வென்ஷனலாக இல்லை ஃப்ராண்டலாக அப்படின்னு பேசும்போது அது என்ன மெத்தடில் வந்து காற்று மேலே போடுறது நமக்கு முக்கியம் கிடையாது, எந்த டெம்பரேச்சர் கண்டிஷனில் அது கண்டென்ஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அது ஹேலாக வரப்போதா, இல்லை ரெயினாக வரப்போதா, இல்லை வந்து குரோப்பலாக வரப்போதா. குரோப்பல்னு ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன ஹெயில்ஸ் மாதிரி இருக்கும். ஹெயிலே தான் வந்து வேறு ஒரு மாதிரி சின்ன ஷீட்ஸ் ஆஃப் ஐஸ் மாதிரி வந்துடும் சரிங்களா. there's no issue there. Both 1 and 2. $71 Duncan Passage. Duncan Passage separates South Andaman and Little Andaman. சவுத் அந்தமான் லிட்டில் அந்தமான். அந்தமான் சி வந்து ஈஸ்டில் இருக்கும், அந்தமான் சி வந்து ஈஸ்டில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் தான், பட் ஆனால் மேப் பேஸ்டு அட்லஸ் பேஸ் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். above produce temperature inversion டீங்களா வேற சியா 1 2 and 3 வேற 1 2 3 4 and 5 1 2 3 4 and 5 long winter nights என்ன பண்ணும் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை அதிகமாக போக வச்சிரும். ஸோ லேண்டு வந்து சூடாக இருக்குது அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்காது. டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே போக போக வந்து டெம்பரேச்சர் ஹேஸ் டு ரெடியூஸ். இதுதான் வந்து நம்ம நார்மல் லேப் ஸ்டேட் இல்லை என்விரான்மெண்டல் லேப் ஸ்டேட்னு சொல்லுவோம். டிபெண்டிங் ஆன் தி ஏரியா விச் வி ஆர் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் பர் கிலோமீட்டர் மேலே போக போக வந்து கம்மியாகிட்டே வந்து இருக்கும். இதோட ரிவர்ஸ் தான் வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் அப்படின்றது மேலே போக போக வந்து சூடாகிட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து லோக்கல் கண்டிஷன்ஸ் மூலமாக நடக்கிறது தான். இப்போ என்விரான்மெண்டல் என்எல்ஆர் இஎல்ஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நடக்கும். டெம்பரேச்சர் வேணால் மாறும், லைக் எவ்வளோ கம்மியாகுதுன்றது வந்து மாறும், பட் ஆனால் வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் லோக்கல் கண்டிஷன்ஸ் மூலமாக நடக்கிறது. ஃபர்ஸ்ட் பேசர் கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து கீழே வந்து சில்லுன் ஆகும். கீழே எப்போ சில்லுன் ஆகும்? பெரிய லாங் நைட் இருக்குது, சன்லைட் வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா கீழே சில்லுன் ஆகும். கீழே ரேடியேட் பண்ணுறது மேலே போயிட்டு நிற்கும். அப்போ கீழே சில்லுன் இருக்கும், மேலே வந்து சூடாக இருக்கும். ஸோ அப்போ லாங் வின்டர் நைட்ஸ் எனக்கு தேவை. லாங் வின்டர் நைட்ஸ் வந்து கிளவுடி நைட்ஸ் இருக்கக்கூடாது, கிளவுட்லெஸ் நைட்ஸாக வந்து இருக்கணும். பிகாஸ் இப்போ செந்த ரேடியேஷன் பேக் கிளவுட்ஸில் பட்டு அது கொஞ்சம் அப்சர்வ் ஆகிட்டு திரும்பி வரதுக்கான வாய்ப்பு, ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட் கேன் பி ரிஃப்ளெக்டட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து கிளியர் ஸ்கைஸும் வந்து எனக்கு தேவையாக வந்து இருக்கு. ட்ரை ஏர் நியர் தி கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஏன் தேவை அப்படின்னா ட்ரை ஏரை விட வந்து வார்ம் ஏர் வந்து சூடாக இருக்கும். ஏன்னா வார்ம் ஏரில் என்ன இருக்கும்? வாட்டர் வேப்பர் இருக்கும். வாட்டர் வேப்பரோட தன்மையே என்னது? ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஸோ ட்ரை ஏர் இருக்குது, ஹியூமிடாக ஏர் இல்லை, வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இல்லை அப்படின்னா அங்கே சில்லுன்னு இருக்கும். ஹியூமிட் நீங்கள் பார்த்துறீங்களா? நீங்கள் ஒரு மாதிரி மழை பெய்யுற மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து வேர்க்க ஆரம்பிச்சோம். ஹியூமிடாக கண்டிஷன் மழை பெஞ்சும் வந்து வேர்க்கும், மழை பெய்யறதுக்கு முன்னாடியும் வந்து வேர்க்கும். பிகாஸ் அந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹியூமிடாக வந்து இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் கிரிக்கெட் பார்க்கும்போது பேசுவீங்களா ஹியூமிட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு. இப்போது வெஸ்டர்ன் கண்டிஷன் வரவங்க எல்லாருமே வந்து யூரோப்பியன் கண்டிஷன் வரவங்க எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகே பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்வெட்டாக இருப்பாங்க சென்னையில் ஒன்று ஆனாங்க அப்படின்னா. டியூ ஃபேக்டர் ஒன்று, ஹியூமிட் ஃபேக்டர் ஒன்று. நான் வாட்டர் வேப்பர் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம் சென்னை சேப்பா பக்கத்தில் வர, ஸோ சி பக்கத்தில். அதனால் வந்து ட்ரை ஏர் தேவை கூலாக இருக்கிறதுக்கு, ஹியூமிட் ஏர் தேவை வார்மாக இருக்கிறதுக்கு.
So third statement is also correct. Dry air near the ground surface is needed. Slow movement of air. Slow movement of air அப்படின்னா ஏர் பார்சல்ஸ்ன்றது வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். கோல்ட் ஏர் பார்சல், வார்ம் ஏர் பார்சல், டர்புலன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த மிக்சர் ஆஃப் டூ ஏர் பார்சல்ஸ் இது நடந்துருச்சு அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இருக்காது. கோல்டு தனியாக வார்ம் தனியாக இருந்துச்சுன்னா தான் வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வில் ஹேப்பன். அதனால் ஸ்லோ மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வந்து இருக்கணும். ஸ்லோ மூவ்மெண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடாது. ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஆப்வியஸாக வந்து கிரவுண்டை சில்லுன்னு வச்சுக்க போகுது, மேலே இருக்கிறது வந்து சூடாக போகுது. ஸோ ஆல் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணும்னு சொல்லலை. லாங் நைட்ஸ் இருந்தால் போதும், க்ளவுட்லெஸ் கிளியர் ஸ்கை இருந்தாலே வந்து போதும், டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லைனா கூட வந்து ஏர் ட்ரைனேஜ் சிஸ்டமில் வந்து நம்மளால் ஏர் ட்ரைனேஜ் சிஸ்டம்னும் போது இந்த மவுண்டனஸ் ரீஜன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். ஸோ இதெல்லாம் இல்லைனா கூட வந்து யூ கேன் விட்னஸ் இட் தேர். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இது கன்ஃபார்ம் வேணும் கிடையாது, இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 1, 2, 3 and 3, 4 and 5. Plastics that are safest to recycle. லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அந்த 7 கோடிங்ஸ் இருக்குது பார்க்க சொல்லி அந்த என்னென்ன கோடிங்ஸ் அப்படின்ட்டு. எஸ், 2, 3 and 4 ஆப்ஷன் ஏ 2, 3 and 4. அதாவது நம்பரிங் 2, 4 and 5 பாலிப்ரோபைலின், அதாவது 2 HDPE, LDPE and பாலிப்ரோபைலின். ஹை டென்சிட்டி பாலிஈத்தைலின் நம்பரிங் 2. நம்பரிங் 4 வந்து லோ டென்சிட்டி பாலிஈத்தைலின். நம்பர் 5 வந்து பாலிப்ரோபைலின், PP பாலிப்ரோபைலின். இது மூணுமே வந்து சேஃப். பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப், ஆனால் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். PET நம்பர் 1, 3, 6 and 7. PVC, பாலிஸ்டைரீன், 6ன்றது ஸ்டைரீன், பாலிஸ்டைரீன் இல்லைங்களா. PVC, பாலிஸ்டைரீன் and others ரீசைக்கிள் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். நாட் சேஃப். ஸோ HDPE, LDPE and PP 2, 4 and 5 numberings are safest to recycle. 3, 6 and 7 it may be avoided. ரீசைக்கிள் பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம். நாட் சேஃப். 1 வந்து ஓகே, பட் ஆனால் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். சேஃப் தான், பட் ஆனால் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஆப்ஷன் ஏ 2, 3 and 4. 74 subtropical high pressure belts, harsh latitudes. அதிகமாக காமான ஏரியாஸ், காற்று ஓட்டம்ன்றது அதிகமாக இருக்காது. அதனால இவங்க கொண்டு போன கார்கோஸ் எல்லாம் கீழே போட்டு போயிட்டாங்க. அதிகமாக அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணது வந்து ஹார்ஸஸை கீழே தள்ளிட்டு அதுக்கடுத்து மூவ் பண்ணுவாங்க. 75 which of the following is not correct for inversion? டீங்களா போட்டிங்களா? Inversion, which of the following is not correct? Yes, reduces visibility and causes transportation. Fog smog form ஆயிருச்சு அப்படின்னா விசிபிலிட்டி வந்து இருக்காது. Causes destruction of fruit orchids. Lower valleysல வந்து இந்த drainage, air drainage பேச சொல்றீங்களா? இப்போ மேலேருந்து கோல்ட் ஏர் ரேஞ்ச் ஒன்றும் கிடையாது. 2 மவுண்டன் வேலி இங்கே இருக்குது, 2 மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மேலேருந்து அசியூம் ஒரு கோல்டான வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு. கோல்டான வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி வந்து ஏர் வந்து ஃப்ளோ ஆகும். ஏர் ஃப்ளோ ஆகிறதுனால ஒரு ட்ரைனேஜில் தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுதோ அது மாதிரி ஏர் கீழே ஃப்ளோ ஆகி இங்கே கூல் ஏர் பற்றி பேசல, மவுண்டன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏர் அங்கே கூலாக இருக்காது, கோல்டாக இருக்கும். ஸோ கோல்ட் ஏர் வந்து கீழே இருந்துடும், ரிலேட்டிவ்லி வார்மர் ஏர் வந்து மேலே நிற்கும். ஸோ அந்த ஆர்கிட்ஸ் எல்லாமே, இந்த வைன்யார்ட்ஸாக வந்து இருக்கட்டும், இல்லை ஆரஞ்சஸ், ஆப்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த வேலியில் அமைஞ்சிருக்கிறது எல்லாமே பயங்கரமாக வந்து அஃபெக்ட் ஆகும். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இது ஒரு விஷயம், ஒரு கெட்ட விஷயம் வந்து நடக்கும். Yes, it causes the destruction of fruits orchids in the lower parts of valleys. It causes stability of the atmosphere. Stability அப்படின்னும் போது வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? ரெயின் வருதா இல்லையான்னு வந்து பேசுகிறோம். அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னா வந்து சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ், ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ் அப்படின்னா வந்து ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ். டெம்பரேச்சர் இன்வர்ஷனில் காற்று மேலே போச்சு அப்படின்னா தான், ஜென்ரலாகவே வந்து காற்று மேலே போயிட்டு கண்டென்ஸ் ஆச்சு அப்படின்னா தான் மழை வரப்போகுது. இங்கே அப்போல்லாம் வந்து நடக்க போகிறது கிடையாது. இங்கே அப்படியே காற்று கீழே தான் வந்து ஒரு லிட்டு மாதிரி போட்டு அடப்பட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ A, B and C வராது.
இட் ரிசல்ட்ஸ் இன் ஹையர் அமௌண்ட் ஆஃப் பர்சிபிடேஷன் சொல்லிருக்காங்க. இல்லை, இட் வில் நாட் ரிசல்ட் இன் ஹையர் அமௌண்ட்ஸ் ஆஃப் பர்சிபிடேஷன். இன்ஃபேக்ட் பர்சிபிடேஷன் வரதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸ்டெபிலிட்டினாவே வந்து பர்சிபிடேஷனுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம், ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ்.